ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஸ்ருதி. மியூசியம் மியூசியம்னா என்ன? பழங்காலத்து பொருட்களையோ பழங்காலத்து சரித்திர களையோ நம்மளுக்கெல்லாம் காண்பிக்கும் ஒரு இடம் தான் மியூசியம். நான் சொல்ல போற இந்த மியூசியம் கடலுக்கு கீழே இருக்குங்க. கடலுக்கு கீழே ஒரு மியூசியம் இருக்கா? ஆமாங்க, கடலுக்கு கீழே ஒரு மியூசியம் இருக்கு. இந்த மியூசியம் மெக்சிகோ நாட்டுல இருக்கு. இந்த மியூசியம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஒரு நகரமே மூழ்கினபடி இருக்கும். இந்த மியூசியம் பேர் தான் முசா மியூசியம். இந்த மியூசியம் கேன்கன் அண்டர் வாட்டர் மியூசியம்னு சொல்றாங்க. இந்த மியூசியம் தான் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம். அதே மாதிரி இந்த மியூசியம் தான் உலகத்திலே பிக்கஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம்னு சொல்றாங்க. இந்த மியூசியம் லாப நோக்கத்துக்காக கட்டப்படல. அதே சமயத்துல பல அரிய வகை உயிரினங்களும் பல பவள பாறைகள் இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த ஸ்கூபா டைவிங் செய்யறவங்கனாலையும் கடல்ல முத்து குளிப்பவர்கள்னாலையும் இந்த பவள பாறைகள் நிறையவே சேதமடைஞ்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த அழிஞ்சு போன இந்த பவள பாறைகளை பாதுகாக்கும் விதமா போடப்பட்ட இந்த திட்டம் தான் அண்டர் வாட்டர் மியூசியம். கடல் வளத்தை பாதுகாக்கும் விதமா இந்த திட்டத்தை முதல்ல போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மெரின் போர்ட் டைரக்டர் ஜோமி கேண்டோ. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உதவியா இருந்தவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சிலை வடிவமைப்பாளர். அவரு ஜான்ஸ் டி டெய்லர். இங்க இருக்க எல்லா சிலைகளும் அவர் தான் செதுக்கி இருக்காரு. இந்த திட்டம் 2008ஆம் ஆண்டு போடப்பட்டு 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு இந்த மியூசியம் முடிக்கப்பட்டது. அதே சமயம் ஓபனும் பண்றாங்க. இந்த மியூசியம் 420 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. மொத்தம் 500 சிலைகள் இங்கு வடிவமைக்கவும் பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சிலையும் 200 டன் எடை கொண்டிருக்கிறதாவும் இது கடலுக்கு கீழே 12 மீட்டர் ஆழத்துல அமைக்கப்பட்டிருக்கு. கடைசியில இவங்களோட திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாங்க. இப்போ இங்க அரிய வகை உயிரினங்களும் பவளப்பாறைகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. செயற்கையா கட்டப்பட்ட இந்த மியூசியம்ல கடல் பாசிகளும் பவளப்பாறைகள் இயற்கையா வளருதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு குறையாம டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்கள் இங்க வந்து போறாங்க. அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் செய்யறவங்களுக்கு தான் அனுமதினு சொல்றாங்க. அப்பனா மத்தவங்க எல்லாம் போக கூடாதா, மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாதா அப்படின்னா அதுக்கும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. என்னன்னா, கண்ணாடியிலே ஆன ஒரு கப்பல் செஞ்சிருக்காங்க. அந்த கண்ணாடியிலே ஆன கப்பல்ல இந்த டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்கெல்லாம் போய் மேலிருந்தே அந்த மியூசியம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.